நீங்க சொல்லுங்க. கருத்து கணிப்புன்றது இந்த தேர்தல் கருத்து கணிப்புனா அதிமுக திமுக அப்படிதான் துவக்கத்தில். ஸோ ஒரு பைபோலர் கான்டெஸ்ட்டை தான் பார்க்குறீங்க. ஆமாம், இல்லை துவக்கத்திலேருந்து எங்களோட இளைய தலைவர் சொன்னதை கேட்டிருக்கலாம். ஒரு பேட்டியில் சொன்னார் அவர், தேர்தல் களம் திமுக அதிமுக தான் அப்படின்னார். ஆனால் ஒரு நடிகர் அதை எப்படியாவது மடைமாற்றம் செய்து போகிற எல்லா இடத்துலேருந்து துவக்கத்திலேருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு வார்த்தையை அழுத்தி அழுத்தி சொன்னார். திமுக மாற்றி மாற்றி சொல்லிட்டு வந்தார். ஆனால் களம் வந்து திமுக அதிமுக தான் இருந்தது. இந்த கருத்து கணிப்பை நான் உண்மையை வெளிப்படையாக அப்படி நீங்கள் சொல்லலாம். பட் இது ஒரு விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன்கிறத மறுக்க முடியுமா? இல்லை வந்து அவர் வந்து ஒரு திரு விஜயகாந்த் பெற்றதை விட அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் தான் சொல்லணும். பட் ஒரு லார்ஜ் கன்சென்சஸ்னா அவர் வந்து எந்த ஒரு புதிய சக்திக்கும் பெறாத ஒரு ஓப்பனிங்கை பெறுவார். அது பிரச்சனை அது இல்லைங்கய்யா. கால மாற்றம் தான் அப்படி காட்டுகிறது. ஐயா எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே போய் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இதே ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் இருந்திருந்தா அன்றைக்கி அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஐயா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்கிற போது இதே ட்விட்டரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இருந்திருந்தா அப்படி. கமல்ஹாசன் இந்த யுகத்தில் தான் ஆரம்பிச்சார். அது எப்போ கால வளர்ச்சியினுடைய நோக்கம் தானே. இவர் ரசிகர்களை பயன்படுத்துகிறார். அதெல்லாம் வச்சுங்க, தமிழ்நாடு ரொம்ப பெருசு, 18,000 ப்ரோக்ராம்கள் இருக்கிறது. இல்லை நீங்கள் ஒத்துப்பீங்களா அவரோட ஓப்பனிங் வந்து மற்ற எல்லாரோட விட பெட்டராக இருக்கும்? அப்படி இல்லை இல்லையா? ஐயா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்க சொல்லி திருச்சியில் 10 லட்சம் பேர் கொண்டாங்க. அன்னைக்கு மீடியா இல்லை, பார்க்கல, தெரியல. சரி, இன்னைக்கு தெரியுது. ஆக இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கு. அன்னைக்கு பத்திரிகை அச்சு ஊடகம் தான், காட்சி ஊடகம் கிடையாது. காட்சி ஊடகத்தை அப்படி பார்த்தா எம்ஜிஆர் என்ன சொன்னார், பாக்கியராஜா பார்த்து என்னுடைய கலை உலக வாரிசுன்னாரு. அவரும் தேர்தலில் முக்கிய பணியாற்றுவார் எதிர்பார்த்தாங்க. அது இல்லை பிரச்சனை. இங்கே காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகம் இருக்கிற பொழுது நடைபெற்ற அரசியல் சம்பவங்களும் காட்சி ஊடகம் வந்த பிறகு நடைபெற்ற அரசியல் சம்பவங்கள் தான் நீங்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இப்படியே போச்சுன்னா தேர்தல்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த அரசாக இருந்தாலும் கடைசி ஒரு 3 மாதம் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு ஏதாவது கொடுத்து 20,000 பேர் இன்ஸ்டா போடுங்கன்னு சொன்னால் அதுவே பேசும் பொருளாய், அதுவே பிரச்சாரமாய், அதுவே ஓட்டாக மாறிடுமா? இல்லை, புரிதல் வேணும். எல்லாம் சொல்லிடுறேன், புரிதல் வேணும் முதல்ல. சரி, தேர்தல் அன்னைக்கு என்ன, தேர்தலுக்கு முதல் நாள் என்ன நடந்தது, தேர்தல் அன்னைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு காமெடி ஒன்று வரும், ஒரு கப்பு அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு வடிவேல் வருவார். என்ன சண்டை ஆரம்பிக்கலையா, எத்தனை மணிக்கு வர சொன்னோம்? 6 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு வர சொன்னால் சாயங்காலம் 6 மணிக்கு வந்தேன். அது மாதிரி ஒரு அம்மா இன்ஸ்டாவில் கொடுக்குது, நான் ஓட்டு போட வந்தேன், நான் ஓட்டு போட உள்ள 7 மணி தான். எப்போம்மா வந்தேன்னா சாயங்காலம் 7 மணிக்கு வந்தேன். இது 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 கூட தான் அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய அறிவுத்தன்மை, அவங்களுடைய சிந்திக்கிற தன்மை, அவ்வளோதான். அதை வைத்து தான். இல்லை சார், அவங்க வேற்று கிரகவாசி இல்லை, நம்ம மக்கள் எல்லா தரப்பு மக்களும். எத்தனை மணிக்கு தேர்தல் முடியும்? அவங்களுக்கு தான் நீங்க ஆட்சி. தேர்தல் முடியும் எத்தனை மணிக்கு முடியும்? இல்லை சார், அது 7 மணிக்கு வந்து என்ன ஓட்டு போட உடலேன்றது அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே பார்க்கணும். அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. அவங்க வேற்றுக்கிறாங்க. சொல்றேன் சார், எல்லா தரப்பு மக்களும் நமக்கு தான் இருக்காங்க. போன எலெக்ஷன்ல உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. யாரோ ஒரு பாப்பா இன்ஸ்டால பேசுது, தேர்தல் நேரத்தை காலையில் மதியம் 11:30 மணிக்கு பேசுது. அந்த இன்ஸ்டா வீடியோ கூட இருக்கு. தேர்தல் நேரத்தை 2 மணி நேரம் நீடிக்கணும், 8 மணி வரைக்கும் ஓட்டு போடணும்னு. இதை பார்த்துட்டு உள்ள நான் சிரிச்சேன். ஒரு அரசியல் அடிப்படை தெரியல, எலெக்ஷன் கமிஷனோட சட்டத்திட்டம் தெரியல அப்படின்னு. சார், அந்த பாப்பா 1:30 மணிக்கு சொன்னது அந்த தலைவர் 4 மணிக்கு சொல்றாரு சார் எலெக்ஷன் 8 மணி வரைக்கும் நீடிச்சு வைங்கன்னு. இது என்னன்னு சொல்லுவீங்க? ஆக ஒரு ஏதாவது சமூக வலைத்தள மீடியா தான் பெருசாக கட்டமைச்சு அந்த கட்சிக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி காமிச்சது. ஒரு பைபோலார் ரேஸாக தான் பார்க்குறீங்க. திரு நந்தகுமார் அதை நீங்கள் பார்க்குறீங்களா? திரு ஜவஹர் அலியும் அதான் கிட்டத்தட்ட சொல்ல போறாரு. இது வந்து திமுக அதிமுக போட்டி தான், இவங்க ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர், கருத்து கணிப்புகள் வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு. களமும் அப்படிதான் சொல்லுமா? அப்படிதான் மே 4 சொல்லுமா? இன் யோர் வியூ? இல்ல, நான் ஆரம்பத்திலதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து திமுக அதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் விஜய். அப்ப விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றது வந்து யார் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பாதகமா முடியும். ஏன்னா நீங்க உங்களுடைய எதிராளிகளை வந்து நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் நீங்க நல்லா உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா எதிராளி அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது யூ வில் வீக்கன் யுவர் செல்ஃப். அதுல ஒரு யுக்தி நீங்க பாக்கலையா? இப்போ அவங்க வந்து இன் பிரைவேட் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அதை தடுக்கிறதுக்கோ அதை எதிர்கொள்றதுக்கோ செய்வாங்க. இன் பப்ளிக் அவர் ஒரு பொருட்டு இல்லைங்க, நாங்க தான் மேஜர் ஃபோர்ஸ் இவங்க 2 பேரும் காட்டுவாங்க. ஆஸ் பிகாஸ் தே டேக் பப்ளிக் பொசிஷன்ஸ், பிரைவேட்டா அவங்க வந்து அண்டர் ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னு ஒரு பொருள் இல்லைல்ல. இல்ல, அதுதான் அப்சல்யூட்லி அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் அப்ப வெளியே இருந்தாலும் இப்ப கடந்த இந்த எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய சில நபர்கள் வந்து சமூக வெளியில வந்து எந்த அளவுக்கு
புலம்பி தள்ளி வாக்காளர்களை திட்டி தீத்தாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம். இவிஎம் மிஷினை டேம்பரிங் பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்குலாம் கற்பனை உலகத்துல போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறது இப்ப சாதிக் அதை சொன்னாரு. கட்டாயம் வந்து இது விஜய் அவர்களுடைய நெரேட்டிவ் செட்டிங் தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நெரேட்டிவ் செட்டிங் தானே திமுகவும் பண்ணுச்சு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டைங்கிறது வந்து இப்ப இன்னைக்கு வந்து திமுக வந்து இல்ல நாங்க களத்துல 2 பேர் தான் அண்ணா திமுகங்கிறது எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் சொன்னாங்கல்ல. சண்டை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சொன்னாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ். இதோட இப்ப டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பூராமே வந்து அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அவங்களுக்கு வந்து ரொம்ப அறியாமையில இருக்காங்க, ஒரு அடிப்படை அறிவே இல்லைங்கிற அளவுக்கு பேசும்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளே முதல்வர் எங்க போனாலும் சொல்லிட்டு இருந்தது பூரா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்ப இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது உண்மையா? இப்படி நீங்க வாக்காளர்களை வசைபாடுறது உண்மையா? என்னுடைய கேள்வி, இந்த அளவுக்கு தமிழக மக்களினுடைய அறியாமையில இருக்காங்க, புரிதல் இருக்காங்க, இன்னும் அவங்க பாணியில சொல்லணும்னா இன்னும் என்னென்னமோ வசைபாடுறாங்க. அப்ப இந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி வசைபாடப்பட்ட மக்கள் எல்லாம் இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தாங்க. வேறு மாநிலத்துக்குள்ளார இருந்து அவங்க வந்து நம்ம இறக்குமதி பண்ணிருக்கோம். நடைமுறை தெரியாமல் பேசியவர் மட்டும் தான் சொல்லி இருக்கிறோம். எல்லாரையும் சொல்லல. இங்க அதிமுக யாரும் சொல்லலையே, நாம் தமிழர் யாரும் சொல்லலையே, வேல்முருகனை யாரும் சொல்லலையே. அவங்க தனித்தனியா தேர்தல் நின்னாங்க. வந்து பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா இருக்குது. அந்த சோசியல் மீடியால டிவிகே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த சோசியல் மீடியா வெறும் தாவேக்காக்கு மட்டும் தான் அந்த கேட் அவரோட விமர்சனத்தோட அடிப்படை திமுக பயன்படுத்தினது சார். அத இல்ல பெரிய அளவுக்கு பயன்படுத்தினது இல்ல. இன்னைக்கு தாவேக்கா வந்து அத பெரிய நந்தகுமார் சார் ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. நந்தகுமார் சார் நீங்க விளையாடக்கூடிய எல்லைக்குள்ளாரியே அடுத்த நபரும் விளையாடணும்ங்கிறது எந்த விதத்துல நியாயம்? நந்தகுமார் சார் யாருக்காவது வந்து இல்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல சோசியல் மீடியா எல்லாம் ஓபன் ஆயிருக்குன்னா சொல்லுங்க ஹரி. இல்ல அவரோட விமர்சனத்தை நீங்க அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க. பட் அதோட அடிநாதம் அது ஒரு பொலிட்டிசைஸ்டு மாஸா இருக்கா? அவங்களோட வாக்காளர்கள் வந்து ஒரு கன்விக்ஷனோட வாக்களிக்கிறாங்களா, ஒரு அரசியல் புரிதலோட வாக்களிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் 100% பொலிட்டிசைஸ் ஆகப்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை காமிங்க. சாதிக் சார், உங்களுடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி உங்க கூட்டத்துல கேட்கிற கடைசி ரோல கேட்க ஒரு தொண்டர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் 100% வந்து அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணி இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு திமுக கூட்டத்தெல்லாம் வாழத்தார பிச்சுக்கிட்டு போனதை பாக்கலையா? சேர தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு போனதை பாக்கலையா? மீட்டிங்ல பிராண்டிய வச்சு சர்வீஸ் பண்ணதை பாக்கலையா? இதெல்லாம் உங்களை திமுக எதிராக நஞ்ச கக்க சொல்லலைங்க. நீங்க உங்க வழக்கமான பாணி எங்கேயும் பண்றீங்க. திமுக எதிராக விஷத்தை குடிக்க சொன்னா அதை நீங்க நல்லா குடிப்பீங்கன்னு தெரியும். இருங்க, உங்க வேலை இப்போ அதை பத்தி கேட்க சொல்லல. இது எல்லா கட்சியும் பண்ணிச்சு சார். பாத்ரூம்ல இருக்கிற பாத்ரூம் போற தண்ணி எடுத்து தாவேகா கூட்டத்துல குடிச்சாங்க, அது சொல்லுவீங்களா? விஜயோட கூட்டத்துல பாத்ரூம் டாய்லெட் தண்ணி எடுத்து குடிச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த தண்ணி நீங்க குடிப்பீங்களா? சார் இருங்க சார், பேச முடியுமா, கேட்க முடியுமா உங்களால? இதுதான் உங்க வேலை. உங்களுக்கு வேலைனா திமுக நஞ்ச கக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை. டாய்லெட் தண்ணி எடுத்து விஜய் கூட்டத்துல குடிச்ச வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? என்ன பொதுவா எதை பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு பேச தெரியல, வாதம் பண்ண தெரியல, எதை பேசணும் அதை பேசுறா வாழத்தாரு. நான் உங்க சொல்லட்டுமா? ராஜேந்திர சோழன் இதெல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட வார்த்தைகளா? இதெல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட வார்த்தைகளா? எதுக்கு எதை சார் பேசுறீங்க? சரி, எதுக்கு எதை சார் பேசுறீங்க? நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. எதுக்கு எதை பேசுறீங்க நீங்க? முதல்ல கட்சிக்குமே நான் 100க்கு 100 எந்த கட்சிக்குமே இருக்கக்கூடிய பாயிண்ட் டேக்கன் சார். நான் பேசிட்டீங்க சார். ஒரு சார் ஒரு நிமிஷம் அலமிட்டு மாட்டேன். நீங்க பேசினீங்கன்னா நான் உங்களை பேசவே விட மாட்டேன். நீங்க பேசுறது கேட்க விட மாட்டேன். இந்த லாஜிக் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீங்க பேசவே விட மாட்டேன். சாதிக் சார், இந்த லாஜிக் உங்களை விட நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சாதிக் சார், நீங்க பேசுறது சாதிக் சார் அலமிட்டு மாடரேட். நஞ்ச கக்கறத நிறுத்துங்க முதல்ல. இல்ல இருங்க சாதிக் சார், அலமிட்டு மாடரேட். அவர் சொல்ற கருத்துடைய சாராம்சம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கும், எல்லா தரப்புலயும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணணுமாங்க. அதாவது இப்போ இவர் நந்தகுமார் சார் சொல்றதுல பாதி சரி பாதி தவறு. என்ன ஆகுதுன்னா எல்லா கட்சிகளிலுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் சோமு சார் மாதிரி அரசியலை பார்ப்பாங்களா? மாட்டாங்க.
மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இருப்பாங்க. எங்கள் தலைவர் வந்து எப்படி வந்து நின்னாருன்னு பார்த்து எப்படி இருக்கும் தெரியுமா, அதுக்கே நான் ஓட்டு போடுவேன் அப்படிம்பாங்க. அதேமாதிரி இந்த கட்சி எனக்கு பிடிக்கல, இந்த பேலட்டை பார்த்தோன்னு சின்னத்தை பார்த்தோன்னே கையை தானாக அங்கே போயிடுச்சுமா. இதெல்லாம் வந்து ஒரு அறியாமையான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு தேர்தலையுமே குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கே போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த தேர்தலில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, அது நடக்குமா நடக்காதா, மக்களுக்கு தேவையான்னு பார்த்து மாற்றி போடலாம். அதுதான் அறிவுடைமையே தவிர ஒரு தப்பாக இருந்தாலும் ஓட்டு போடணும்னு இருக்கிறது இல்லை, அது தவறு. ஆனால் அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. அதே நேரத்தில் தாவேக்காவை ஏன் சொல்கிறாங்கன்னா, முதல் விஷயம் தாவேக்கால தற்கொலைகள் அப்படி தான் சொல்கிறாங்க, அதிகம்தான். இதுக்கு காரணம் இத்தனை வருஷம் இருந்த அரசுகள், இத்தனை வருஷம் இருந்த திராவிட அரசுகள் இருக்குல்ல, அது திமுகவோ அதிமுகவோ அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணி லேப்டாப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தியேட்டர் டிக்கெட்டு வேணும்னா லேப்டாப்பை டக்குன்னு தட்டி அவன் வந்து பார்க்கறதுக்கான விஷயம் இருக்குது. இப்போ நம்மளாம் என்னென்னா, ஒருத்தர் பேட்டி எடுக்க போகிறதுக்குன்னா உடனே ஏதாச்சும் ஒரு லைப்ரரி போவோம். நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்தது. அவ்வளோ சிரமத்தில் தான் தகவல் திரட்டணும். இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரு செல்ஃபோனில். அப்போ மற்ற கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. நீ தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ இந்த கட்சி என்ன செஞ்சுருக்கு, நல்லது என்ன செஞ்சுருக்கு, கெடுதல் என்ன செஞ்சுருக்கு. அதே மாதிரி தவேக தலைவருடைய ஏற்கனவே அவர் வந்து அரசியலில் இல்லை, ஆனால் திரை வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார், வரி கரெக்டாக கட்டினாரா, அவருடைய திரைப்படங்களுக்கு வந்து கருப்பு பிளாக் டிக்கெட் வித்துச்சா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம்ல. இப்போ இதுக்கும் வந்து ஆண்டு அரசுகள் தான் காரணம். அது திமுகவோ அவங்க ட்ராக் ரெக்கார்டையும் தனியா பார்க்கணும் சொல்றது. முதல்ல அந்த விஷயத்தை மாத்திங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.